ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 11th தமிழ் பொறுத்த வரைக்கும் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து 90 மார்க்கு. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனமொழி குறித்து கம்சவதிய பார்வையினை குறிப்பிட எதிலாய் குருவிகள் எங்கே போயின, அதே மாதிரி 8 தொகை நூல்கள் யாவை, நெக்ஸ்ட் இவையினும் இரண்டுக்கு விடையிலி பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன், அதே மாதிரி ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையினை குறிப்பு வரைக, சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராச மாணிக்கருடைய கூற்று, அதே மாதிரி பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக, வாடகை மாதம், அதே மாதிரி குறை மாங்குழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 எழுதுறீங்க. ஸோ என்ன பேட்டர்னு எப்படி கொஷின் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டியவனாக நல்நூல் எவற்றை குறிப்பிடுகிறது, சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீவில் கொண்டுள்ள மொழிப்பற்றினை எழுதுக, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமாக நம் கருத்தை எழுதுக. அதே மாதிரி சங்க தமிழர்களுடைய வானியல் அறிவினை முதுகண்ணார் பாடல் வழி விளக்குக. அணி பொறுத்த வரைக்கும் வேற்றுமையினை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் நயம் பாராட்டல், தமிழாக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3x6 18. இதில் திருமலை முருகன் பள்ளு வடகரை தென்கரை, இயற்கையோடு இணைந்து வாழ்வு நடத்திய தமிழர்களுடைய வாழ்வியல் இருப்பிடம், பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி, யானை டாக்டர் கதவையிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு, மனப்பாட பாடலும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.